டைம்ல ஹெவி ஃபீவர் வந்துருச்சு. அதை நினைச்சு அழுவுறாங்க. ஜோஜோக்கு வேற என்னன்னு தெரியல, கழுத்துல எல்லாம் கொப்பளமா இருக்கு. எண்ணெயோ இல்ல தாய்ப்பாலோ கூட விடக்கூடாதான். காய்ச்சல் வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி கனகனன்னு ஆயிடுச்சு. தலைவலி வந்துருச்சு. அவர் சாப்பிட்டு கால்பால் மாத்திரையை போட்டு போத்திட்டு படுத்தேன். வேர்வெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கெல்லாம் எந்த கொரிஸும் இல்லை. ஏன்னா ஜோஜோ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க. இல்லை சாமி, நேற்று எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்ததுனால ஜோஜோவே வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சமத்து பிள்ளையா இருந்தாங்க. ஜோஜோ வளர்ந்துட்டாங்க. நேற்று ஈவினிங் வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு பாடி கண்டிஷனு. ஈவினிங் ஆகும் நைட் டைமில் ஹெவி ஃபீவர் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல. எதனாலன்னா, நான் வெளியே கோல்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எடுத்துட்டு போகும்போது, அப்புறம் ரெஸ்ட் ரூம் வரும்போது ஹெவி வெயிலாக இருக்கனால எனக்கு அது செட் ஆகலையாட்டுக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வெளியே வந்தப்போ தான் உடம்பு சரியில்லை. அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன மாத்திரைங்க, கால்பால் மாத்திரை கொடுத்தாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு முன்னாடி நாளே நான் கால்பால் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். அப்புறம் அந்த மாத்திரையை வச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கால்பால் மாத்திரையை போட்டுட்டு நல்லா போத்தி கொஞ்சம் கேப்பு கூட இல்லாமல் படுத்துட்டேன். ஜோஜோவும் அழுவுல, மெச்சூரிட்டியாக இருந்தாங்க, க்யூட்டாக. அவங்க ஆயா கிட்ட கொடுத்துட்டே அவங்க படுக்கா சமத்து பிள்ளையாக இருந்தாங்க. போத்திட்டு படுத்ததுக்கப்புறம் நல்லா குபு குபு குபுன்னு வேர்வை. எத்தனை டைமுங்க தடிச்சிருப்போம்? 5 டைம் பக்கமாக தடிச்சிருப்போம். வேர்வெல்லாம் போனதுக்கப்புறம் தலைவலி போயிடுச்சு. காய்ச்சலாக இருந்துச்சு. காய்ச்சல் எல்லாமே அப்பயே நேற்று நைட்டே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜோஜோ வந்து சமத்து பிள்ளையாக இருந்தாங்க. பாதி நேரத்தில் என்னென்னா வயிறு வலி வந்துருச்சாட்டுக்கு. ஒரே கத்துன்னு ஃபீடிங் பண்ணேன். அதுக்கப்புறமும் கத்திட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து இதுதான் பண்ணுதுன்னு சொல்ல தெரியாதுல்ல. அது அழுவுறத வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணுமா. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெயை வந்து தொப்புளுக்கு கொஞ்சம் விட்டு அடி வயிற்றுல நல்லா கொஞ்சம் தடவி லைட்டாக இப்படி நீவி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோஜோக்கு சரியாயிடுச்சு. ஸோ பேபி வந்து நைட் டைமில் வந்து அழுகுதுன்னா இந்த மாதிரி விளக்கெண்ணெயை பக்கத்துலேயே வச்சு லைட்டாக நீவி விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு நீவி விட்டுறாதீங்க. லைட்டாக நீவி விட்டிங்கன்னா வயிறு வலி கொஞ்சம் சரியாயிடும். ஜோஜோ அழுகுறத நிறுத்திட்ட மாதிரி உங்கள் பேபியை அழுகுறத நிறுத்திடும். போட்டு அதுக்கெலாம் டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ தான் நான் வந்து நினைக்கிறேன், இத்தனை நாளாக வந்து குழந்த அழுகுதுன்னு டென்ஷன் ஆனமே, அமைதியாக அந்த அழகாக இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் ஜோஜோவை ரசிச்சேன் தெரியுமா? சமத்த பிள்ளை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓரளவு ஒரு பாயிண்ட் மெச்சூரிட்டி வந்துருச்சே அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறேன்னா, நேற்று நைட்டு என்னாச்சு, அழுதுகிட்டே இருக்கு, வயிற்று வலிக்கு அழுதுருக்கு. அப்புறம் அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, எதுக்கு இப்போ நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோடனே கப்புனு வாயை மூடிச்சு ஜோஜோ. மூடினதுக்கு அப்புறம் நான் ஃபீடிங் பண்ணும்போது அதை நினச்சி அழுகுறாங்க. ஆயா இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னு. சரி சாமி, ஆயா சொல்லிட்டாங்களா, அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னோடனே அமைதியாகிட்டாங்க ஜோஜோ. அப்புறம் காலையில் எங்கள் மம்மி ஏதோ சொன்னாங்கன்ட்டு என் ஹஸ்பண்டும் எங்கள் மம்மியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, ஆயா கிட்ட பேசாத சாமி, இந்த பக்கம் திரும்பிக்கோ அப்படின்னோடனே இந்த பக்கம் இப்படி திரும்பிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து தெரில, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குதா இல்லை நம்ம பேசுகிறதெல்லாம் ஜோஜோக்கு புரியுதா அப்படிங்கிறதே தெரில. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வேற இந்த வெண்டைக்காயை பறிச்சுட்டா சாம்பார் வைக்கணும். வெண்டைக்காய் தக்காளிலாம் பறிக்கணும். அத்தைக்கு தேங்காய் உடைக்கிற வேலை இருக்குது. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். இதுக்கு முன்னாடி பறித்த வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு 4-5 வெண்டைக்காய் பக்கமாக இருக்குது. அதையும் பறித்து ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு சாம்பார் வைக்கணும். ஏதென்ன பிஞ்சு தானே போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. 5 வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காயோட அறுவடை வேற முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வெண்டைக்காய் தான் இருக்குது. திரும்பியும் அடுத்ததா தக்காளி அறுவடை பண்ண போனோம். வாங்க இங்கே இருக்கா செடி? பறிச்சு போடுங்க. கிரேடாக ஃபுல் பண்ணுவோம். பறிங்கோ போடுங்க. ஆனால் கண்ணு வச்சு போடுவாங்கடியே. அதிகமாக இப்படி பழுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஐயோ பார் வீணா போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கணும்.
முருங்கை மரத்துல கண்ணு வைக்கிறாங்கன்னு செருப்புலாம் அடிச்சு வச்சிருவாங்கடியே. முன்ன இந்த இதுல கூட மாட்டி வச்சிருந்தாங்க. இந்த மரத்துல கண்ணு வச்சிருவாங்களாம். அடுத்து இந்த செடி இதுல பாருங்க எவ்வளவு வளர்த்துருக்கேன். இந்த வாரமும் ஒரு கிரேடு தக்காளி வந்திருக்கு. கூடையே அப்படியே வளையுது. இத்தனைக்கு வந்து ரொம்ப பழமா பறிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறது மட்டும் தான் பறிச்சிருக்கோம். கொஞ்சம் காவட்டா இருக்கிறதெல்லாம் செடியிலே விட்டு வச்சிருக்கோம். அந்தாண்டு சைடு வெண்டைக்காய் இருக்கும். கத்திரிக்காய்லாம் அத்தை வந்து கட் பண்ணிக்குவாங்க. நமக்கெல்லாம் கத்திரிக்காய் கட் பண்ண தெரியாது. கத்திரிக்காயும் வச்சிருக்கு. மழை பெஞ்சதுக்கும் கொஞ்சம் பசுமையா இருக்கு. வெண்டைக்காய் இருக்கா பாருங்க. இந்தாண்ட கொஞ்சம் பறிச்சிட்டு வரீங்களா இருந்தா? டா இருக்காட்டுக்கே 2 தேர் மாட்டுக்கே. அந்த இடத்துல பாருங்க ஒரு செடி நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. அது என்ன செடினே தெரில, எங்க அத்தைக்கே தெரில. ஐ திங்க் அது ஏதோ ஒரு புல்லு வகையாமா. நாங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் அதாவது சிங்க்கு தண்ணி, நாங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் சிங்க் தண்ணியிலேருந்து துணி துவைக்கிற தண்ணி வரைக்கும் அந்த செடிக்கு வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதை பாருங்க அப்படியே. இது அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி தண்ணி விடணும் மாட்டேங்குது. வாடி போயிடுச்சு. நேற்று பார்த்ததுக்குள்ள இன்னைக்கு திரும்ப தண்ணி விடணும். ஆமாம், கரெக்டாக அந்த புல்லுக்கு பக்கத்துலேயே ஒரு விதை போடணும். தள்ளிலாம் எங்கேயும் போடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பாரு, சுற்றியில எங்கேயும் வளரல. அந்த புல் மட்டும் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. இப்போ அதுக்கு நடு சென்டரில் ஒரு விதை போடணும். நீரோட்டம் அங்கே தான் நிறையா இருக்குது. இதில் மேனுஃபேக்சரிங் டேட் தான் இருக்கு. பிஃபோர் 24 months மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 24 மாதத்துக்கு வச்சுக்கலாமா. இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இதைத்தான் ஏமாற்றி போட்டாங்களே. இது என்ன கை காலுக்கு தடவுறதா? எக்ஸ்பீரி டேட்டு 3ஆம் மாதம் 28 2028 வரையும் இருக்கு எக்ஸ்பீரி டேட்டு. அது வரைக்கும் இருக்கு. ஜோஜோக்கு இதை நம்ம போட்டோம்னா இது இருக்குமா? 28 வரைக்கும் இருக்குமான்னு கேக்குறேன். பாரு, லைட்டா ஒரு தின்னஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நம்ம தேங்காய் எண்ணெயோட ரொம்ப மைல்டா ஒரு ஆயில் டச்சப் இருக்கு. கட் பண்ணி போடுங்க. அங்க காலையிலேயே தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சாச்சு. கத்திரிக்காய் மட்டும் எங்கள் அத்தை வந்து எந்த ஸ்டேஜில் கட் பண்ணால் தெரியுங்கிறதுனால எங்கள் அத்தையை கட் பண்ண சொன்னோம். எங்கள் அத்தை ஈவினிங் கட் பண்ணிக்கலான்னாங்களா. ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்க, சூரியன் இந்த பக்கம் வந்துருச்சு. அதனால கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவினிங் ஆனால் சூரியன் இந்த பக்கம் தான் வரும், காலையில் ஆனால் அந்த பக்கம் தான் வரும். இதெல்லாம் ஆடியோ வராதே, ஏன்னா எங்கள் அத்தை மைக்க முடியல. எல்லாம் திரும்ப போட்டு திரும்ப ஒரு கலவையை கலந்து புது யுகம் ஆரம்பிக்க போறோம். திரும்பி மாடி தோட்டம் போடுவோம். புது மாடி தோட்டம் உருவாக்குவோம். எப்படி 2வது தடவை அத்தை என்ன பெருசா வரணும் மாட்டுக்கிட்ட. அன்னைக்கு அது முத்திருச்சா? அங்க செடியில ஒண்ணு இருக்கே. கத்திரிக்காய் மட்டும் எப்படிதான் தலை வறுத்தாலும் முத்தி விடுவோம். கத்திரிக்காய் இதே மாதிரி அந்த இந்த கத்திரிக்காய் போடலாம். பார்த்துட்ட பஞ்சு கத்திரிக்காய் ஒரு 4 செடி வச்சோம்னு வச்சுக்கோங்க. காய் பெருசு பெருசா வந்து 4 காய் விட்டு சுரக்கா இருக்காமா. இங்க பாருங்க குண்டு சுரக்கா எங்க தோட்டத்துல அது வரைக்கும் இருக்கு செடி. ஆனா ஒரே ஒரு காய் தான் வச்சிருக்கு அறுக்கிற ஸ்டேஜ்ல. இதுல ஒரு 4-5 காய் வச்சுன்னா இப்ப சனிக்கிழமை சந்தையில வித்துட்டு வந்துடணும். அப்புறம் வீட்டுல இருந்து என்னத்தா பண்றான்? கத்திரிக்காயே 1.5 கிலோ கிட்ட கிடைச்சிருக்கு. என்ன பண்ணா, இதுல 5 காய் கூறு கட்டி வச்சா 20 ரூபா வாங்குறாங்க நம்ம ஊர் சந்தையில. 5 காய் கூறு கட்டி வச்சு 20 ரூபா, எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு தேரும். எங்கத்த காய் பெருசா காய்க்க மாட்டேன். இங்கெல்லாம் இருக்கு. இந்த இங்கெல்லாம் பிஞ்சு போகுது. அது ஏதோ காய் பிஞ்சில இருக்கும் போதே வதவி வதவி போயிடுதான். அதுக்கு ஏதோ ஊசி மாதிரி குத்தணுமா.
அப்படியே வாங்க அப்படியே அத்தாடி ஏய் நான் எலுமிச்சை மரத்துக்கு ஆணி அடிச்ச மாதிரியே. ஆனாலும் அது காய் வைக்கல. நாங்க ஜோஜோ மெத்தப்படி ஏறி கூட்டிட்டு வந்தா எங்க அத்தை ஆப்போசிட்ல இருக்க பாத்ரூம் படி மேல ஏறி பார்த்துட்டு இருக்காங்க. தேங்காய் நல்லா தெரியுதா அத்தை? சரி ஜோஜோ கிட்ட வருவோம். ஜோஜோக்கு வேற என்னன்னு தெரியல, கழுத்துல கொப்பளமா இருக்கு. ஏன்னு தெரியல, ஒருவேளை வெயில் செட் ஆகலையா இல்ல அந்த இடத்துல வேர்வை தண்ணி ஸ்டோர் ஆகுறதுனாலயா என்னன்னு. வெயில் செட் ஆகலன்னா நிறைய இடத்துல ஆனா கழுத்துக்கிட்ட இந்த கோடு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துலதான் இருக்கு. டாக்டர் போய் பார்க்கணும். ஜோஜோக்கு சளி பரவாயில்ல அந்த வெத்தலை வாட்டி போட்டதுனால. வெத்தலை வாட்டி போட்டதுன்னா நல்ல விளக்கு இருக்குல்ல, சாமி கும்பிடுற விளக்குல நல்லெண்ணெய் இது பண்ணி அந்த வெத்தலைய காமிச்சு நெஞ்சு சளி பிடிச்சிருந்துன்னா நெஞ்சிலையும், மூக்குல சளி பிடிச்சிருந்தா தலையிலையும் போடணுமா. அதுதான் வெத்தலை வாட்டி போடுறது. ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுது. 2 மாசம் குழந்தை வரைக்கும் யூஸ் பண்ணலாமா இது மாதிரி. இது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருந்தால் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஜோஜோக்கு ஸ்டார்டிங்னால சிம்பிளாக வீட்டிலே பண்ணியாச்சு. பேபிஸ் கொருங்கிறதுலாம் நேச்சுரல் தானா, நார்மலாகவே அது பண்ணுமா. 5 மாதம் வரைக்கும் இது மாதிரி இதெல்லாம் வருமா. ஜோஜோ வேற தூங்கிட்டாங்க. நம்ம போயிட்டு அவங்கள இப்படி தூக்கி வச்சுக்கூடாது, கீழே கட்டிலில் போட்டுருணும். குழந்தையோட கண்ணு வந்து பொங்கிட்டே இருந்துச்சுன்னா எண்ணெயோ இல்லை தாய்ப்பாலோ கூட விடக்கூடாதான். அதுக்கு பதிலாக மஸ்லின் கிளாத்னு ஒரு சாஃப்ட் கிளாத் இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கிளாத்தை வந்து சுடு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி புழிஞ்சிட்டு கண்ணில் இப்படி தொடச்சி எடுக்கிறதாம். இப்படி லைட்டாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தாவே அதுவே சரியாகிடுமா. இன்னொன்று என்ன, எனக்கு என்னத்தான் பண்ணுறதுன்னே தெரில. இந்த சிலிண்டரை எப்படி புக் பண்ணால் வீட்டுக்கு வருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் ஃபோன் போடுறோம், ரிங்கு போகுது கட் ஆகுது, ஃபோன் போடுறோம், ரிங்கு போகுது கட் ஆகுது. இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், விறகடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கோம். நம்ம காலை சாப்பாடு விறகடிப்பில், மதிய சாப்பாடு மட்டும் வெயில் போட்டு தாக்குது, அதனால் கேஸ் அடுப்பில். நைட்டு சாப்பாடு கேஸ் அடுப்பில், ஃபிஷ் ஃப்ரை விறகடிப்பில். அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.